வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வில்லியனூரில் பாஜக பிரமுகர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் எம்பி பதவி பறித்ததை கண்டித்து புதுச்சேரி சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு அவதூறு வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதனால் அவருடைய எம்பி பதவிகளும் பறிக்கப்பட்டது. இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மத்திய அரசின் இந்த அநாகரிகமான செயலை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான திரு மு வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபை வளாகத்திற்கு வந்தனர். அப்பொழுது அவர்கள் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க மாட்டார் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகையை கையில் ஏந்தி கொண்டு சட்டசபைக்குள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூரில் இரவு வேளையில் பாஜக பிரமுகர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். முகமூடி அணிந்து வந்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் ரங்கசாமி. அவரது மகன் செந்தில்குமார். பாஜக பிரமுகரான இவர் மங்கலம் தொகுதி பொறுப்பாளராக இருந்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஆவார். மங்கலம் தொகுதி அரியூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்டு வில்லியனூர் கண்ணகி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் உள்ள தனியார் பேக்கரி கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு 3 மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்தவாறு 9 பேர் கொண்ட கும்பல் வந்தது. திடீரென நாட்டு வெடிகுண்டை செந்தில்குமார் மீது வீசினர். அந்த குண்டு செந்தில்குமாரின் அருகில் விழுந்து வெடித்தது. இதனால் சுதாரித்துக் கொண்ட செந்தில்குமார் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். ஆனால் அதற்குள் அந்த கும்பல் மற்றொரு நாட்டு வெடிகுண்டை தூக்கி வீசியது. அந்த வெடிகுண்டு அவரது மேல் விழுந்து பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. வெடிகுண்டு வீச்சில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவரை அக்கும்பல் சுற்றி வளைத்து சரமாரியாக அருவாளால் வெட்டியது. இதில் முகம் சிதைந்த சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் அவர் துடிதுடித்து இறந்தார். அவர் இறந்ததை உறுதி செய்த கும்பல் கொலைவெறியுடன் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இந்த கொலை சம்பந்தம் குறித்து தகவல் அறிந்து சட்டம் ஒழுங்கு சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைத்தன்யா, போலீஸ் சூப்பரண்ட் ரவிக்குமார், வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையன், சப் இன்ஸ்பெக்டர் வேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் செந்தில்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காம அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து அமைச்சர் நமச்சிவாயமும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். அவர் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யும்படி போலீசாருக்கு அறிவுறுத்தினார். கொலையாளிகளை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி முதல் நேற்று வரை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே ஒரு வகை விஷக்காய்ச்சல் வேகமாக பரவியது. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 முதல் 5 நாட்கள் வரை மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகினர். இதனை சமாளிக்க பல்வேறு மாநில அரசுகளும் பலவித நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். விஷக்காய்ச்சலை தொடர்ந்து தற்பொழுது நாடு முழுவதும் கொரோனா பரவல் தீவிரமாகி உள்ளது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.
அறிவித்துள்ளது. இதனால் கொரோனா பரிசோதனைகள் அதிகப்படுத்துமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் சிறியவர் பெரியவர் என அனைத்து தரப்பினரும் சளி காய்ச்சலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவியது. மருத்துவமனைகள் மருந்தகங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்த நிலையில் அந்த காய்ச்சலுக்கு பள்ளி சிறுவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் நேற்று வரை விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்தி. உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனியான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும், ஒரு நாள் முழுவதுக்கும் 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாத்திட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36, நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பிள்ளையார் வள்ளுவர் மேட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முருக பெருமானுக்கு பங்குனி உத்தர காவடி பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பிள்ளையார் குப்பம் வள்ளுவர் மேட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முருக பெருமான் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ தண்டாயுத பாணியாக அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோவிலில் 113ஆம் ஆண்டு பங்குனி உத்தர காவடி பூஜை விழாவை முன்னிட்டு காட்டுக்குப்பத்தில் உள்ள ஏரி தாங்கலில் இருந்து பிரம்ம கலசம் சக்தி கரகம் எடுத்து வந்து வள்ளுவர் மேட்டில் உள்ள தண்டாயுதபாணி சன்னதியில் உள்ள கொடி மரத்திற்கு வாசனை திரவியங்கள் அபிஷேக ஆராதனை செய்து கொடி ஏற்றப்பட்டது. பிறகு கொடிமரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பிரதமரின் 99வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று மணவெளி தொகுதியில் உள்ள மந்தை திடலில் நடைபெற்றது. பாரத பிரதமரின் 99வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று மணவெளி தொகுதியில் மந்தை திடலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி பொருளாளர் முருகன் என்கின்ற பெருமாள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தொகுதி பொதுச் செயலாளர் கலைவாணன், தொகுதி பொருளாளர் இளஞ்செழியன், பூத் கிளை தலைவர் அருள்ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 99வது மனித குரல் நிகழ்ச்சியை கண்டு களித்தார்கள். இவர்களை போன்ற கொடையாளிகள் வாழ்க்கையின் மகத்துவத்தை நமக்கு புரிய வைத்து மறைந்து விட்டார்கள். நமது தேசத்திலே இந்த உடல் உறுப்புகள் தேவைப்படுபவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வில்லியனூரில் பாஜக பிரமுகர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.